ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சட்னி வைக்க போகிறேன். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு சட்னி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அது சூடாகணும். நெக்ஸ்ட்டு அது நல்லா காஞ்சோன்னா இப்போ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கணும். அதுக்கு காஞ்ச மிளகா போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கணுங்க. இது ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் அரைக்கணும். இப்போ கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். இது நல்லா கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த சட்னி இது பொங்கலுக்காண்டி நான் வரைஞ்ச கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுவேன். இது பஸ்ஸுலேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு பயணம் செய்யும் போது எடுத்த வீடியோ. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.